நேபாளம் பெருவெள்ளத்தில் 55க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இமயமலையின் பனிப்பாறை உருகி லெண்டே ஆற்றில் விழுந்ததால் தான் இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டிருப்பதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. நேபாள் தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் ரசுவா மாவட்டத்தின் திம்புரே பகுதியில் உள்ள போதே கோசி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் திபெத் எல்லை பகுதியான ராசுவா காடியில் இருந்து சியாப்ரு பெசி வரையிலான 40 கிலோமீட்டர் தொலைவில் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு 19 பாலங்கள் அடித்து செல்லப்பட்டன. 11 நீர் மின் நிலையங்களும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதோடு 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவலில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் கும்பகோணத்தில் உள்ள சூப்பர் யாத்ரா மூலம் சுற்றுலா சென்ற 57 தமிழர்களுடன் இந்தியாவைச் சேர்ந்த 105 பேர் உட்பட 291 வெளிநாட்டினர் காணாமல் போனதாக நேபாள சுற்றுலாத்துறை தகவல் வெளியிட்டது. இதில் 50 பேர் உட்பட 57 தமிழர்கள் 3 பேருந்துகள் மூலம் ரசுவா மாவட்டத்துக்கு சென்றதில் ஒரு பேருந்தில் இருந்த 20 பேர் மட்டும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 37 தமிழர்களின் நிலை என்னவென்று தெரியாத நிலை உள்ளது. மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்க முடியாத நிலை உள்ளதால் மீட்பு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. எனினும் வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை இந்திய தூதரகம் மூலம் பத்திரமாக மீட்க வெளியுறவு அமைச்சகத்துடன் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பேசி வருவதாக அமைச்சர் தென்னரசு தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டோரை மீட்பதற்காக தமிழக அரசு சார்பில் அவசர கால உதவி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்ணாக 180003093793 மற்றும் வெளிநாட்டில் இருந்து தொடர்பு கொள்ள 918090009900 என்ற எண்ணும் 080690009901 என்ற அவசர கால உதவி எண்களும் தரப்பட்டுள்ளன. இதனிடையே தனது மகன் உமர் ஃபாரூக் மற்றும் ரகுநாதன் ஆகிய இருவர் தலைமையில் சுற்றுலா சென்றதில் தனது மகனை கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை என கும்பகோணத்தைச் சேர்ந்த டிராவல் ஏஜென்சி நிறுவனர் சாதிக் தெரிவித்துள்ளார். ஒரு பஸ்ல ரகுன்னு ஒருத்தர், 2வது பஸ்ல பையன், 3வது பஸ்ல இருந்து வெங்கட்ராமன் மயிலாடுதுறையில இருக்கிற பையன், 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு. இது மாதிரி ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது, அதுல நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவர் காப்பாற்றி வெளில கொண்டு போனோம். அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்துல உருண்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அது போன் பண்ணாரு. இதனிடையே நேபாள் வெள்ளத்தில் சிக்கியோரை பற்றிய விவரம் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் கும்பகோணம் வட்டாட்சியர் பூங்கொடி தெரிவித்துள்ளார். கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்துல இருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம்.